நவீனமான இந்த உலகம் மாறிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலையில் தான் தற்பொழுது இருதய நோயால் பாதிக்கப்படக்கூடிய எண்ணிக்கையும் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. குறைஞ்சபட்சம் இந்தியாவில் மட்டும் சராசரியாக 80% மேலாக இருதய நோயால் உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கையானது அதிகரித்து வருகிறது. இந்த நிலையில் தான் தற்பொழுது இந்த இருதய நோய்க்கு தீர்வு காணும் வகையில் சென்னையில் இருக்கக்கூடிய பிரபலமான மருத்துவமனையான ஆக்சிமெட் மருத்துவமனை சார்பாக சேஸ் த ஜீரோ என்ற தலைப்பில் ஒரு விழிப்புணர்வு முகாமானது நடைபெற்று வருகிறது. இந்த விழிப்புணர்வு முகாமில் அதாவது இருதய சம்பந்தப்பட்ட பல்வேறு நோய்களுக்கான சிகிச்சையானது அளிக்கப்படுகிறது. இது தொடர்பாக மருத்துவரிடம் கேட்கலாம். சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க? சார், குறிப்பாக இந்த சேஸ் த ஜீரோ என்ற தலைப்பில் இந்த விழிப்புணர்வு எதற்காக தற்பொழுது ஆரம்பிச்சிருக்கீங்க உங்கள் மருத்துவமனை சார்பாக? நன்றி, வணக்கம். இது சேஸ் த ஜீரோ கேம்பெயின் இது ஒரு நாள் மட்டும் கிடையாது. ஆகஸ்ட் 15 அக்டோபர் 2 வருஷமாக 20 வருஷமாக நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இது நம்ம ஹாஸ்பிட்டலோட ஒரு சர்வீஸ், ஜனங்களுக்கு ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காக தான். இதில் ஏன் இது சேஸ் த ஜீரோ ஒரு ஸ்கோர் வச்சுருக்கோன்னா, நம்மளுக்கு சில ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்குது. எல்லா டிசீஸ்க்கும் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஹார்ட் டிசீஸ் கூட ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் இருக்குது. அது என்ன ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்னால் சுகர், கொலஸ்ட்ரால், ஹை பிளட் ப்ரெஷர், ஒபிசிட்டி, ரொம்ப வெயிட் அதிகமாக இருக்குது அவங்களுக்கு, செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல், ரொம்ப எக்ஸசைஸ் பண்ணாமல், ஒரு ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் கொஞ்சம் கூட ஸ்டெப்ஸ் எடுக்காமல் 12 to 14 hours ஒர்க் பண்ணிகிட்டே இருக்காங்க, ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்குது, ஃபேமிலி ஹிஸ்ட்ரி, ஹார்ட் டிசீஸ் இருக்குது, ஸ்மோக்கிங், ஆல்கஹாலிசம் அண்ட் நம்மளுக்கு ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸ் கூட இருக்குது அவங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்கும்போது நிறைய பேருக்கு தெரியாது அவங்களுக்கு ஹார்ட்க்கு என்ன ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்குது. அது அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இந்த சேஸ் த ஜீரோ கேம்பெயின் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். இந்த கேம்பெயினில் என்ன பண்ணுறோன்னா, ஜனங்களுக்கு அவேர்னஸ் முதல்ல கொடுக்குறோம் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட். அதுக்கு பிறகு அவங்களுக்கு பிளட் டெஸ்டிங், எக்ஸசைஸ் ஸ்ட்ரெஸ் டெஸ்டிங், எக்கோகார்டியோகிராஃபி, இசிஜி, யூரின் டெஸ்டிங், அவங்களது கொலஸ்ட்ரால், சுகர், HbA1c, அவங்களது லிப்பிட் ப்ரொஃபைல், அவங்களது ஜெனட்டிக் ஸ்க்ரீனிங் கூட எல்லாமே பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் கேல்குலேட் பண்ணுறோம். அது கூட சரி, அவங்களுக்கு சப்போஸ் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா ஒரு சிடி கொரோனரி ஆன்ஜியோகிராம் கூட பண்ணிவிட்டு அவங்களுக்கு கால்சியம் ஸ்கோர் கேல்குலேட் பண்ணி அதில் 0 வந்துச்சுன்னா அவங்களுக்கு 5 இயர்ஸ்க்கு ஒரு கேரண்டி. இது எல்லாமே ஒரு பேக்கேஜ் பண்ணி 1199 ஏர்லி பேர்ட் ரெஜிஸ்ட்ரேஷனுக்காக, இல்லைனா 2499க்காக நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இது ஒரு நாள் மட்டும் கிடையாது. திஸ் இஸ் ஃபார் 6 weeks. ஃப்ரம் ஆகஸ்ட் 15 அக்டோபர் 2 வரைக்கும் நம்ம இந்த கேம்பெயின் நடத்திட்டு இருக்கோம். அண்ட் எல்லாரும் இது யூட்டிலைஸ் பண்ணி ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் நம்மளுக்கு ஒரு தெரிஞ்சு போச்சுன்னா ஒரு ப்ரிவென்டபிள் டிசீஸ் அவாய்ட் பண்ணலாம். சார், தொடர்ச்சியாக இப்போ இந்த சராசரியாக இந்த டெஸ்ட் எடுக்கிறதுக்கு எவ்வளோ காஸ்ட் வந்து ஆகும்? அதான் நம்ம மென்ஷன் பண்ண மாதிரி யூஸ்வலி இந்த மாதிரி டெஸ்டிங் பண்ணால் ஒரு நார்மல் ஒரு ஹாஸ்பிட்டலில் எக்கோகார்டியோகிராஃபி மட்டும் 2500 சார்ஜ் பண்ணிவிடுவாங்க. பிளட் டெஸ்ட்லாம் கிடையாது. ஸோ எல்லாமே சேர்ந்து இன்க்ளூடிங் டாக்டர் கன்சல்டேஷனுக்கு 8,000 to 14,000 rupees டிபெண்டிங் ஆன் எந்த ஹாஸ்பிட்டல் போகிறீங்க. இது எல்லாமே நம்ம கண்டென்ஸ் பண்ணி 2499 பண்ணிகிட்டு இருக்கோம். ஒரு சிடி ஆன்ஜியோகிராம் அது டெஸ்ட் மட்டும் இட் இஸ் அபவுட் 15,000 rupees. அது நம்ம 6,999 பண்ணிகிட்டு இருக்கோம். இது எல்லாமே ஒரு பேக்கேஜ்னால தான், ஒரு ஜனங்களுக்கு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காக அண்ட் அவங்களுக்கு ஒரு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் அடாப்ட் பண்ணுறதுக்காக. இது எந்த வயதுக்கு உட்பட்டவர்கள் இந்த சிகிச்சை முறையை பரிசோதிக்கலாம்? யாருக்கும் ஒரு ஜெனட்டிக் ஃபேக்டர், ஒரு ஜெனட்டிக் டிசீஸ் இருக்குது அவங்களுக்கு ஈவன் டீனேஜில் கூட நம்ம ஸ்க்ரீனிங் பண்ணுறதுக்கு டெக்ஸ்ட் புக் சொல்லுவாங்க. அவங்களுக்கு சடன் அரெஸ்ட் ஆகிருக்கு, யாருக்கும் ஹார்ட், அவங்க ஃபேமிலியில் ஃபர்ஸ்ட் டிகிரி ரிலேட்டிவ்க்கு திடீர்னு அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக்கில் இருந்திருக்காங்கன்னா டீனேஜ் இயர்ஸ்லேயே நம்மளுக்கு எக்கோகார்டியோகிராஃபி, இசிஜி, பிளட் டெஸ்ட்லாம் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ரிஸ்க் ஃபேக்டர் அவாய்ட் பண்ணலாம். இல்லை அவங்களுக்கு ருட்டீன் ஒரு ஜனங்களுக்குன்னா ஜாப் போகிறதுக்கு முன்னாடி, ஒரு எம்ப்ளாய்மெண்ட் போகிறதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் ஒரு அசஸ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு இன்சூரன்ஸில் கூட என்ரோல் பண்ணலாம். நிறைய கார்ப்பரேட் ஐடி கம்பெனிஸ்லாம் ஒரு இன்சூரன்ஸ் பேக்கேஜ் போடுறதுக்கு முன்னாடி ஒரு பிளட் டெஸ்ட் பண்ணுவாங்க, ஒரு ஜெனட்டிக் டெஸ்ட் பண்ணுவாங்க அவங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் பண்ணுறதுக்கு, ஃபிட்னஸ்க்காக. பட் ஜென்ரலி ஸ்பீக்கிங் 20s to 30s அந்த ஏஜில் நம்ம மாஸ்டர் ஹெல்த் செக்அப் பண்ணிவிட்டு அட்லீஸ்ட் ஒரு 5 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் நம்ம பண்ணிவிட்டு நம்மளுக்கே ஒரு அவேர்னஸ். இப்போ ஒரு நம்ம வண்டி வாங்கினா எவ்ரி 6 months to 1 year கண்டிப்பாக சர்வீஸ்க்கு போகணும். நம்ம உடம்புக்கு அது அட்லீஸ்ட் தேவையில்லை. கண்டிப்பாக இப்போ இந்த சிகிச்சை முறையில் அதாவது பலர் வந்து ஆன்ஜியோ பண்ணியிருப்பாங்க, ஆல்ரெடி பண்ணியிருப்பாங்க, இருதய நோயில் வந்து மாற்று இருதயம் சிகிச்சை வந்து மேற்கொள்ள இருப்பாங்க. இது போல் நபர்களுக்கு வந்து அறுவை சிகிச்சை இல்லாத ஒரு குணமளிக்கக்கூடிய ஒரு ட்ரீட்மெண்ட் நீங்கள் தரீங்கன்னா என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் தருவீங்க? ஸோ நம்ம ஹாஸ்பிட்டலில் ஒரு ப்ரிவென்டிவ் கார்டியாலஜி தான் நம்ம ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ ஹார்ட் ஃபெயிலியர்னால் ஒரு எண்ட் ஸ்டேஜ் டிசீஸ். நீங்கள் கேட்ட மாதிரி ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் பார்த்து கேட்குறீங்க. ஸோ அது அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் இது சேஸ் த ஜீரோலாம் பண்ணிகிட்ருக்கோம்.
பட் சப்போஸ் பேஷண்ட்ஸ்க்கு ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்குது, பிளாக்கேஜஸ் வந்திருக்கு, அவங்களுக்கு அந்த ஸ்டேஜ் வரல, அவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு அது ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு மெடிசின்ஸ், லைஃப் ஸ்டைல் ரீஹாபிலிட்டேஷன் பண்ணலாம். இஇசிபி, ஹெச்பிஓடி ரெண்டு மாடர்ன் மெடிசனில் நம்மளுக்கு ஒரு ரிசர்ச் பண்ணி ஒரு கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த ரிசர்ச் பப்ளிஷ் பண்ணி ஜேர்னல் ஆஃப் கார்டியாக் ஃபெயிலியர், அது மட்டும் கிடையாது, எய்ம்ஸ் நியூ டெல்லியில் கூட நம்மளுக்கு அவார்ட் கிடச்சிருக்கு. இந்த அவார்டு ஏன் கொடுத்தாங்கன்னா, இந்த மாதிரி ஹார்ட் ஃபெயிலியர், எண்ட் ஸ்டேஜ் டிசீஸ், அவங்களுக்கு ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் அது மட்டும் ஒரு ஆப்ஷன் இருக்குது. அவங்களுக்கு அந்த ஸ்டேஜ்லேருந்து ரிவர்ஸ் பண்ணி அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பம்பிங் கெப்பாசிட்டி கொண்டு வர்றதுக்கு அது ஒரு ரிசர்ச் பண்ணி 100 பேருக்கு நம்ம பண்ணி ப்ரெசென்ட் பண்ணோம். அதுக்காக ஒரு அவார்டு கிடச்சிச்சு. அது மட்டும் கிடையாது, ஹார்ட் ஃபெயிலியர் ஒரு எண்ட் ஸ்டேஜ் டிசீஸ். அது வரதுக்கு முன்னாடி நம்ம இது எல்லாமே ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு ஏர்லி ஸ்டேஜில் லைஃப் ஸ்டைல் அண்ட் கார்டியாக் ரீஹாபிலிட்டேஷன், நம்ம ஆக்சிமெட் ஹாஸ்பிட்டலில் ரீஹாபிலிட்டேஷன் ப்ராசஸ், எக்ஸசைஸ் அண்ட் ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் கூட இருக்கு நீங்கள். ஸோ அவங்களுக்கெலாம் நம்ம ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் மாடிஃபை பண்ணிட்டோன்னா அந்த ஃபைனல் ஸ்டேஜ்க்கு வராமல் இருக்கிறதுக்காக ஒரு ஈஸியாக ப்ரிவென்ஷன் பண்ணலாம். கண்டிப்பாக. அதாவது இருதய நோய் எந்த நேரத்தில் வரும் என்பது யாருக்கும் அறியாத ஒன்றாக இருக்கிறது. இளைஞர்கள் முதல் முதியோர்கள் வரை இந்த சிகிச்சையை பரிசோதித்து தங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பேணி காக்க வேண்டும் என்பதே இந்த சேஸ் த ஜீரோ என்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சிக்கான ஒரு முக்கிய நோக்கமாக இருக்கிறது. ஒளிப்பதிவாளர் விஜயுடன் செய்தியாளர் சாமுவேல் எபினேசர், ஜீ தமிழ் நியூஸ், சென்னை.